1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதலான வசனங்களை கடந்த 2 தினங்கள் தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். 1 கொரிந்தியரின் புத்தகம் அல்லது நிருபம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரையிலான வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது 24வது வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி முடிக்கும்போ நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி முடிக்கிறார். 26வது வசனத்தை முடிக்கும் பொழுது ஆகாயத்தை அடிக்கின்றவர்களாக சிலம்பம் பண்ணாதிருங்கள், நான் பண்ணேன் என்று எழுதுகிறார். இந்த உலகத்தில் எவனொருவன் ஓடி முடிக்கும் பொழுது வெறுமையாக முடிக்கின்றானோ அவனுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை ஆகாயத்தை அடிக்கிறவர்களாக சிலம்பம் பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த தேசத்தோடு இத்தகைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசும்படி அவர் சித்தம் கொண்டதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். காரணம், அநேக தங்களுடைய வாழ்க்கையில் லட்சியம் இல்லாதவராக, நிச்சயம் இல்லாதவராக, வெறுமையாய் முடிக்கத்தக்க ஆகாயத்தை அடிக்கின்றவர்களாய் சிலம்பம் பண்ணும் சிந்தனையோடு வாழ்ந்து முடித்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு ராத்திரி இந்த வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தை, நீங்களும் நானும் எப்படி இருக்கக்கூடாது? ஆமென். பெற்றுக்கொள்ளாதவர்களாக நமது வாழ்க்கையை முடிக்கக்கூடாது. ஒரு நாளும் வெறும் கையாக முடிக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். நம் வாழ்வதில் ஒரு அர்த்தம் இருக்கணும். ஜீவனம் பண்ணுவதில் ஒரு அர்த்தம் இருக்கணும். ஊழியம் செய்வதில் ஒரு அர்த்தம் இருக்கணும். பிழைப்பூட்டப்படுவதில் ஒரு அர்த்தம் இருக்கணும். இல்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளே, ஆமென், ஆகாயத்தை அடிக்கின்றவர்களாக சிலம்பம் பண்ண வேண்டாம். ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டுமானால் அவன் யாராக இருக்கணும்? 26ஆம் வசனத்தின் முதல் வரி சொல்லுகிறது, நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயம் இல்லாதவர்களாக ஓடக்கூடாது. நிச்சயம் இல்லாமல் ஓடுகிறவன் எவனோ அவன் வெறுமையாகத்தான் முடிப்பான், ஆகாயத்தை அடிக்கின்றவனாக இருப்பான். என்னுடைய வாழ்வுக்கு பரிசுத்த தெய்வம் இந்த இரவில் சொல்லிக் கொடுக்கிற ஆழமான சத்தியம், நான் முடிக்கும் பொழுது வெறுமையாக முடிக்கக்கூடாது. என்னுடைய ஓட்டம் விசுவாச ஓட்டம், என்னுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஜீவியம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது. நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், என்றைக்கு முடிக்கிறேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு லட்சியம் இருக்கணும். நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடிவிடக்கூடாது. இன்று இரவில் எல்லா தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ஒருவரும் நிச்சயம் இல்லாதவர்களாய் ஓடிவிடக்கூடாது. ஓடினால் நீங்கள் ஆகாயத்தை அடிக்கிறவர்களாக, சிலம்பம் பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடும். வெறுமையாக அவர் சொல்லும் பொழுது பெற்றுக்கொள்ளாதவர்களாய் முடிக்க வேண்டியது வரும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்வில் எவைகளை குறித்த நிச்சயம் தேவை என்று சொல்லும் பொழுது அழைப்பை குறித்த நிச்சயம் தேவை. எதை குறித்த நிச்சயம்? அழைப்பை குறித்த நிச்சயம். பாருங்க, நேற்று இரவில் நான் பிரசங்கித்தேன் என்றாலும் இந்த பகுதியில் நேற்று இரவில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டிய இன்னொரு வார்த்தைகளும் இருந்துச்சு.
ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒருவன் பிறக்கும் பொழுது கிறிஸ்தவன் ஆகிறான், ஆனால் கிறிஸ்தவுக்குள்ளாக முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த 2 பிள்ளைகளுடைய அவர்களுடைய சான்றிதழை பார்க்கும் பொழுது அதிலே கிறிஸ்தவள் என்று எழுதியிருக்கும், கிறிஸ்தவள் என்று எழுதியிருக்கும். ஆனால் கிறிஸ்தவனுக்கு பிறக்கிற ஒருவன் கிறிஸ்தவனாக மாறலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் மாற வேண்டுமானால் அவன் தேவனுடைய அழைப்புக்கு சொந்தக்காரனாய் மாறணும். அல்லேலூயா. ஒரு இஸ்லாமியனுக்கு பிறந்த ஒருவர் இஸ்லாமியனாய் மாறலாம், ஒரு ஜைன மதத்தின் பிறந்த ஒருவர் ஜைனராக இருக்கலாம், ஒரு சித்தாந்தத்தின் தன்மை உடைய ஒருவருக்கு பிறக்கிற பிள்ளை ஒரு சித்தாந்தத்தின் பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு பிறந்தவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியுமே தவிர கிறிஸ்துவுக்குள்ளானவனாக இருக்க முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு பிறக்கிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் மட்டும்தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களைத்தான் சேர்க்க வருவார், கிறிஸ்தவர்களை அல்ல, கிறிஸ்தவர்களை அல்ல. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்லது சமயம், ஒரு மார்க்கம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்பது அனுபவம். அல்லேலூயா. அது ஒரு தாய் தகப்பனால் எனக்கு கொடுக்க முடியாது, எனக்கும் இயேசுவுக்கும் இடையில் ஒரு சரியான அழைப்பின் தொடர்பு உண்டானால் மட்டுமே நான் கிறிஸ்துவுக்குள்ளானவனாக இருக்க முடியும். அதனாலதான் எங்க பிள்ளைகள் பூமியில் பிறந்து கிறிஸ்துவுக்குள் வளர்க்கப்படுகிறார்கள், அவர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்களும் மனம் திரும்புதலுக்குள் நடத்தப்படுகிறார்கள், அவர்களும் ஞானஸ்நான சத்தியத்திற்குள் நடத்தப்படுகிறார்கள், அவர்களும் தனிப்பட்ட அழைப்புக்குட்படுகிறார்கள், அவர்களும் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். அதற்கு பின்புதான் அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில் என்ன உண்டாகிறது? உறவு உண்டாகி விடுகிறது. அப்போ ஏன் நாம் நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறோம்? அவர்கள் தேவனுடைய அழைப்புக்குட்படும்படி. அல்லேலூயா. அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார். அதே போல உன்னதமான தேவனுடைய அழைப்பு ஒரு மனிதனில் வெளிப்பட்டால் மட்டுமே, அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில், இரட்சகருக்கும் இடையில் ஆழமான உறவு உண்டாகி விடுகிறது. அதனாலதான் நம்ம பிள்ளைகளை சரியாய் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஒரு மனிதன் தன்னை அழைத்தவரை குறித்த அறிவு ஒரு மனுஷனுக்கு வேண்டும். தேவன் தன்னை அழைத்தார் என்ற அறிவும், என்னை அழைத்தவர் இன்னார் என்ற அறிவும் ஒரு மனிதனில் இல்லை என்றால் நிச்சயமாகவே அவன் ஆகாயத்தை அடிக்கிறவர்களாக சிலம்பம் பண்ண வேண்டியது வரும். காரணம் என்ன? நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன், ஏலி சாமுவேலை அழைக்கிறார். ஆனால் சாமுவேல் தேவன் சாமுவேலை அழைக்கிறார். ஆனால் சாமுவேல் யாரிடத்தில் போய் நிற்கிறார்? ஏலியினிடத்தில் போய் நிற்கிறார். மறுபடியும் ஆண்டவர் அழைக்கிறார். அழைப்பது தெய்வம், போய் நிற்பது மனிதனிடத்தில். அழைப்பது தெய்வம் என்ற அடையாளம், அழைப்பது தெய்வம் என்ற நிச்சயம், என்னை அழைத்தவர் யார் என்ற நிச்சயம் இல்லை என்றால் கண்டவனுக்கு முன்ன எல்லாம் போய் நிற்க வேண்டியது வரும். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் படிக்கும் பொழுது சரியான அறிவில்லாமல் வாழ்ந்த பலரும் உண்டு. அதிலே ஒருவர் மகதிலே நாம் மரியாள். அவரோடு கூட இருந்த ஆமென் ஸ்தோத்திரம் பேதுருவும் அவரோடு இருந்த உடன் சீஷனும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்ப, ஆண்டவர் இயேசு உயிரோடு எழும்பினார் என்ற செய்தியை
மகதலேனா மரியாள் வந்து சொல்ல, அவரோடு இருந்த சீடர்கள் ஓடி போய் எங்கே பார்க்கிறார்கள்? கல்லறையில் பார்க்கிறார். கல்லறையில் பார்க்கும் பொழுது வானதூதர்களின் வார்த்தை என்ன? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது. என்ன தேடுகிறது? யாரை? உயிரோடு இருக்கிறவரை. ஆனா தேடுகிறது எங்கே? செத்தவர்களின் கூட்டத்தில் தேடுகிறது, உயிர் தெழுந்தவரை. என ஏற்கனவே மார்த்தாள் வந்து சொல்லிட்டாங்க, மகதலேனா மரியாள் வந்து சொல்லிட்டாங்க, இயேசு அங்கே இல்லை, இயேசு அங்கே இல்லை, அவர் உயிரோடு எழும்பினார் அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிருச்சு, மரித்தவர்களின் கூட்டத்தில் இயேசு இல்லை, ஆண்டவர் இயேசு உயிரோடு எழும்பினார் என்ற செய்தி கிடைத்தும் எங்க தான் போய் நிற்கிறார்? மரித்தவர்களின் கூட்டத்திலே. தேடுகிறது உயிருள்ளவரை, தேடுகிறது உயிருள்ள தெய்வத்தை, தேடுகிறது உயிர் தெழுந்த தெய்வத்தை, தேடுகிறது மரணத்தை ஜெயித்தவரை, தேடுகிறது வாக்குத்தத்தத்தின் புதல்வனை, தேடுகிறது என்னை உயிர்ப்பிக்கிற தெய்வத்தை. ஆனால் நான் தேடுகிறதோ மரித்தவர்களின் கூட்டத்தில். இதற்கு காரணம் என்ன? தன்னை அழைத்தவர் யார் என்று தெரியாமல் போனதினால், தன்னை சிருஷ்டித்தது யார் என்று தெரியாமல் போனதினால், தன்னுடைய இரட்சகர் யார் என்று தெரியாமல் போனதினால், தன்னுடைய பாவத்தின் பரிகாரி யார் என்று தெரியாமல் போனதினால், தம்முடைய தெய்வத்தின் வாக்குத்தத்தத்தின் விடை என்ன தெரியாமல் போனதினால். அதனாலதான் சொன்னேன், ஒரு மனிதன் ஆமீன் எதை குறித்த நிச்சயம் உள்ளவனாய் இருக்கணும்? தன்னை அழைத்த தெய்வத்தை குறித்த நிச்சயம் உள்ளவனா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிச்சயம் இல்லை என்றால் நாமும் மரித்தவர்களின் கூட்டத்தில் உயிருள்ளவரை தேட வேண்டியது வரும். நாமும் ஜீவனுள்ள தெய்வத்தை மரித்தவர்களின் கூட்டத்தில் தேட வேண்டியது வரும். ஜீவனுள்ள தெய்வத்தை உயிரில்லாதவர்களின் கூட்டத்தில் தேட வேண்டியது வரும். இந்த ராத்திரியில் நம்மிடத்தில் இருக்கிற நிச்சயம், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்ற நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் மனிதனாய் பிறந்து மனிதனால் புனிதனாக்கப்பட்டவர் அல்ல, மனிதனை புனிதனாக்குகிற தெய்வம் இல்லையா? நம்மை பரிசுத்தமாக்கினவர் அவர், நம்மால் பரிசுத்தமாக்கப்பட்டவர் அல்ல. நாம் அல்ல இயேசுவுக்கு தெய்வ பட்டம் கொடுத்தது, தெய்வமாக்கும் நமக்கு பரிசுத்தவான்களின் பட்டம் தந்தது. அல்லேலூயா. நாம் அல்ல இயேசுவுக்கு தெய்வ பட்டம் கொடுத்தது, தெய்வமாக்கு நம்மளை நீதிமானாக்குனது. நாம் உருவாக்குவது அல்ல ஆமென் தெய்வீகம், நம்மை உருவாக்குவதுதான் தெய்வீகம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆமென் தன்னை அழைத்தவர் இன்னார் என்று என்ன செய்யணும்? அறியணும். 3, மனம் திரும்புதலை குறித்த நிச்சயம் ஒரு மனிதனுக்கு தேவை. மனம் திரும்புதலை குறித்த நிச்சயம் இல்லை என்றால் இடையில் இட்டு செல்ல வேண்டியது வரும். மனம் திரும்புதலுக்கேற்ற நிச்சயம் இல்லை என்றால் உலகத்தை நாடி போக வேண்டிய அவசியம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவர் அபிரகாமை அழைக்கிறார். அபிரகாம் என்ன செய்கிறார்? மக்களை மிட்டு கொஞ்சம் குறைச்சு இல்லைன்னா மானிட்டர் கொஞ்சம் கூட்டு அவுட். அபிரகாம் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அபிரகாமை அழைக்கிறார். தேங்க்யூ. அபிரகாமனுடைய அழைப்பு உன்னதமான தேவனால் நேரடியாய் கிடைக்கிறது. இந்த அழைப்பை பெற்று அபிரகாம் செயல்படும் பொழுது இந்த அழைப்புடன் ஒட்டி கொண்டவர் யார்? ஒட்டி கொண்டவர் யார்? லோத்து. அழைக்கப்பட்டவனோடு ஒட்டி கொண்ட பொழுது லோத்துவும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆனால் அபிரகாமுக்குண்டான அழைப்பு யாருக்கு இல்லை? லோத்துக்கு இல்லை.
அழைத்தவரோடு கூடிய உறவு லோத்துக்கு இல்லை. விட்டு வந்தேன் என்று சொல்லுவதற்கு லோத்துக்கு சரித்திரம் இல்லை, கூட வந்தேன் என்று சொல்லலாம். விட்டு வரவில்லை, கூட வந்தேன். இந்த நிச்சயம் இல்லாத லோத்து இடையிலே ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தவுடனே அவன் மனம் பிரிந்து போக வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டு வருகிறது. அது சொல்லுது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. காரணம், தனிப்பட்ட வாழ்க்கையில் அழைப்பு இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில் அழைத்தவரோடு கூடிய உறவு இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விட்டு வந்தேன் என்று சொல்லத்தக்க ஒன்று இல்லை. காரணம், கூட வந்தேன் என்று சொல்லலாம். காரணம், லோத்தினுடைய உறவு ஆபிரகாம், லோத்தினுடைய நம்பிக்கை ஆபிரகாம், லோத்தினுடைய சொத்து ஆபிரகாமின் சொத்து, லோத்தின் சொத்து. லோத்துக்கு எல்லாமே ஆபிரகாம் தான். அப்ப விட்டு வந்தேன் என்று சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தவுடனே மனம் திரும்புதலின் தெளிவில்லாததுனாலதான் வாக்குவாதம் பண்ணுகிற இருதயம் உண்டாயிற்று. நீங்க நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட பலரும், தெய்வத்தை அறிந்த பலரும் வெகு விரைவில் வழக்காட நிற்கிறான் என்றால் தெளிவாய் புரியணும். தன் தனிப்பட்ட ஜீவிதத்தில் மனம் திரும்புதலை குறித்த நிச்சயம் இல்லாதவன் வேகமாய் வழக்காடுவான், சண்டைக்கு நிற்பான். ஒதுங்கி போக வேண்டும் என்ற மனநிலை வராது, விட்டு கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலை வராது, சகிக்க வேண்டும் என்கிற மனநிலை வராது. இந்த மூன்று மரணம்னா நம் மனம் திரும்புகிறதின் நிச்சயம் உண்டானவனா இருக்கணும். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. மனம் திரும்புதலின் நிச்சயம் இல்லாததுனால என்னால் லகுவாய் சண்டையிட முடிகிறது, பிரிவினையை விரும்ப முடிகிறது. நீ வேண்டாம், கிழக்கே போனால் மேற்கே, மேற்கே போனால் கிழக்கே. நீ மறுபடியும் சொல்லுவேன், இந்த மனம் திரும்புதலின் நிச்சயம் இல்லாததுனாலதான் அந்த மனிதனுக்கு சோதோம் கொமோரா பட்டணம் தேவனுடைய தோட்டத்தை போல இருந்தது. அல்லேலூயா. அந்த மனம் திரும்புதலின் நிச்சயம் இருந்தால் சோதோம் கொமோரா அவ்வளவு செழிப்பா என்ன செய்யாது தெரியாது. காரணம், அழைப்பு மிக முக்கியமானதாக இருக்கும், தெரிந்து கொள்ளுதல் மிக முக்கியமானதாக இருக்கும். ஒரு மனுஷன் இடைப்பட்ட ஜீவியத்தில் ஆண்டவரை விட்டுவிட்டு, சத்தியத்தை விட்டுவிட்டு, தேவ கிருபையை விட்டுவிட்டு உலகத்தை நாடி செல்லுகிறான் என்றால் அவன் யாராகத்தான் இருக்கணும்? மனம் திரும்புதலின் நிச்சயம் இல்லாதவனாகத்தான் இருக்கணும். ஒரு அல்லேலூயா. மனம் திரும்புதலின் நிச்சயம் உள்ளவன் அவன் சொல்லுகிற ஒரே வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார்? அந்த மனிதனுடைய அப்பகுதியின் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா நாசமோ, மோசமோ, பட்டயமோ, பஞ்சமோ அப்படி எழுதுவார். சூழ்நிலைகள் எல்லாமே எதிராக இருக்கிறது, ஆனால் இருதயம் திடனாக இருக்கிறது. சூழ்நிலைகள் அனுகூலமாக இல்லை, இருதயம் திடனாக இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையின் மனம் திரும்புதல் தெளிவாக இருக்குமானால் கிறிஸ்துவை விட்டு வெளியே வர அவனிடத்தில் 1000 பேர் வற்புறுத்தினாலும் அவன் மனம் சம்மதிக்காது. காரணம் என்ன? தன் மனம் திரும்புதலில் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. இந்த இரவில் இந்த தேசத்தில் தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ மக்கள் எல்லாரும் தேவனால் 100% செல்வ திரட்சியில் மிதக்கிறதினால் கிறிஸ்துவை அறிந்து ஆராதிக்கவில்லை. பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் இதெல்லாம் இருந்தாலும்
நான் கிறிஸ்துவை விடுவதாக இல்லை. சில சொல்லுவாங்க, நீ மட்டும்தானே இவ்வளவு கஷ்டப்படுதே, நீ மட்டும்தானே இவ்வளவு பாடுபடுகிறாய், நீ தான் காலையில போற, ராத்திரி போற, காலையில ஜெபம் பண்ற, ராத்திரி ஜெபம் பண்ற, இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு இருக்கு பார், நாங்க எல்லாம் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நீ மட்டும்தானே இவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறாய். ஐயா, நான் பிரச்சனையில் இருந்தாலும் நான் கர்த்தரோடு இருக்கிறேனா? என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? அல்லேலூயா. பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் பரிகாரி உடன்தானே இருக்கிறார், பரிகாரி உடன்தானே இருக்கிறார். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சவால்கள் இருந்தும் கர்த்தர் கைவிடவில்லையே. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? காரணம் என்ன? மனம் திரும்புதில் நிச்சயம் உள்ளவனோடு கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் கூட இருப்பார். அவர் மனுஷன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டுமானால் மனம் திரும்புதலை குறித்த தெளிவான நிச்சயம் இருக்கணும். இது நேற்று இரவு வரை நாம் சிந்தித்த வார்த்தைகள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 4வதாக, பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு தேவனுடைய பிள்ளையின் மனநிலை, பாவ மன்னிப்பை குறித்த நிச்சயம் அவனுக்குள் இருக்கும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, பாவ மன்னிப்பை குறித்த நிச்சயம். ஒரு முறை கூட சொல்லுங்க அந்த வார்த்தையை, பாவ மன்னிப்பை குறித்த நிச்சயம். ஒரு ஆமீன் சொல்லுங்களே. ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு பேசும். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த நிச்சயம் உடையவனாக இருக்கிறானோ, அவனை இந்த உலகத்தில் ஏதொரு வல்லமை, ஏதொரு ஆலோசனை அவனோடு அழுத்தம் கொடுத்தாலும் அவனை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. காரணம், அவன் யாராக இருப்பான்? நிச்சயம் உள்ளவனாய் இருப்பான். என்ன நிச்சயம்? தன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிற நிச்சயம். இது ஊழியம் செய்கிற எங்களுக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டிய ஒன்று. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு முன் வைக்கிறேன். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை இப்பொழுது ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, இவருடைய இரத்தத்தினாலே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது, இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. உண்டாயிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க நல்ல கொஞ்சம் சிந்திக்க சொல்லுகிறேன். இந்த இடத்தில் உண்டாகும் என்று சொன்னால் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம், உண்டாகும் என்று சொல்லலாம். இந்த 2 வார்த்தையும் வந்திருந்தால் அது நிச்சயம் இல்லாத வார்த்தை. அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உண்டாயிருக்கிறது. ஆல்ரெடி அது ஆயிருச்சு, ஆல்ரெடி அது ஆயிருச்சு. ஏன்? எங்களுடைய பாவங்கள் எப்பொழுதோ மன்னிக்கப்பட்டு விட்டது. இனி புண்ணியம் தேடி அலைய வேண்டியவர்கள் அல்ல, இனி நன்மை செய்ய ஜீவிக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், என்னுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவினால் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற நிச்சயம் ஒரு மனிதனுக்குள் இல்லை என்றால் அவன் ஒரு காலமும் பிசாசை ஜெயிச்சுக்கிடவே மாட்டான். ஆமா, எழுதி தாரமாய் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவினால் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவன் தலைகீழ நின்று உபவாசிக்கிறவனாக இருந்தாலும் அவன் சத்துருவுக்கு முன்னால் நிற்க முடியாது. அல்லேலூயா.
ஒரு மனுஷன் சத்துருவை எதிர்க்கத்தக்க திராணி உள்ளவனாய் அவனை மாற்றுவது என்னுடைய பாவங்களை இயேசு மன்னித்திருக்கிறார். நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற எனக்குள் இருக்கிற நிச்சயம். அது ஒரு மனிதனுக்குள் வருகிறது வரை அவனுடைய வாழ்க்கையில் தனிநபர் வெற்றியை நம்ம பார்க்கவே முடியாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். ஒரு முறை ஒரு சில சகோதரர்கள் சேர்ந்து ஒரு இடத்திலே பிசாசை துரத்துவதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். இது நடந்த சம்பவம் ஒரு அருமையான போதகர் ஒருவர் சொன்னது. அப்ப போதகர் அங்க இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தம்பி நீங்க ஜெபம் பண்ணுங்க, பிசாசு பிடித்த நபருக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறார். தம்பி நீங்க ஜெபம் பண்ணுங்க. உடனே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே இவர் ஆரம்பிச்ச உடனே இந்த பிசாசு சொல்லுது, நீ பாவி, நீ பாவி, எனக்கு ஜெபம் பண்ண நீ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அவர் அப்படியே முடித்துக் கொண்டார். அப்புறம் அவருக்கு ஜெபம் பண்ண முடியல. பாஸ்டர் திகைத்து போனார். உடனே இன்னொரு சகோதரனை பார்த்து நீ ஜெபம் பண்ணு. உடனே அவர் ஜெபத்தை ஏறெடுக்க அந்த பிசாசு சொல்லுது, இவனும் தவறானவன், இவன் சரியில்லை, இவன் ஜெபம் பண்ண நான் போக மாட்டேன் அப்படிங்க. அந்த சகோதரனும் திகைத்து போய் நிறுத்தி கொண்டான். அல்லேலூயா. உடனே இந்த பிசாசு சொல்லுச்சான், நீங்க யாரும் ஜெபிக்க தகுதி இல்லை. ஒரு பாஸ்டருக்கு பேரை சொல்லி அவரை கூட்டிட்டு வா, நான் போகலான்னு. எப்படி நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியணும். அவரை கூட்டிட்டு வா, நான் என்ன செய்யலாம், போகலாம். ஜெபம் நிறுத்தப்பட்டது. அந்த போதகருக்கு அழைப்பு போச்சு. பாஸ்டர்யா, எங்க சபையில இப்படி ஒரு பிரச்சனை, ரொம்ப போராட்டமா இருக்கு, தயவு செய்து நீங்க வந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். உடனே இவர் சொல்லுகிறார், ஐயா ஒரு தனி நபருக்கு வேண்டி இவ்வளவு தூரம் வருவது சற்று சிரமம், நீங்க பார்த்துக்கிடுங்களேன் அப்படின்னு அந்த போதகர் சொல்ல, உடனே அவர் சொல்ல, இல்ல பாஸ்டர் நீங்க வந்தாதான் சரியாகும். அவர் சொல்லுது, ஏன் அவ்வளவு திட்டமா சொல்றீங்க? இல்ல பிசாசு சொல்லிச்சு. அப்படி அந்த பிசாசு என்னடா சொல்லுச்சு? நீங்க வந்தாதான் போவேன்னு சொல்லுச்சு. வேற என்ன சொல்லுச்சு? நீங்க எல்லாம் பாவின்னு சொல்லிட்டு பாஸ்டர் என்ன. ஆமென். உடனே அந்த பாஸ்டர் சொன்னாரா, நான் வந்து ஜெபிக்க இருந்த உடனே நீ பாவின்னு சொல்லி அந்த பாஸ்டர்ட்ட செய்தா சென்ன, நீ என்ன இவ? அப்ப இவரும் பாவி போலேன் இல்லையா சகோதரர்? அல்லேலூயா. பிசாசு பொய்யனுக்கு பிதா, பொய்க்கு அப்பை அவன். இப்ப நான் கேட்கிறேன், அந்த இடத்தில் இருந்த எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையா? பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுமா, அதனால தானே ரட்சிக்கப்பட்ட, அதனால தானே நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட, நீ ஞானஸ்நானம் பெற்றியா இல்லையா, நீ ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறியா இல்லையா? எம்மா அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துருச்சு. ஒரே கோளாறு என்ன தெரியுமா? என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் எனக்கு இல்லாம போனதுதான் பிரச்சனை. Are you okay? அல்லேலூயா. இங்க ஜெபம் பண்ண இருந்த உடனே நீ கள்ளி நான் சொல்வேன். உடனே அவ குனிஞ்சா, ஆமா பாஸ்டர். தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னு ஏய் நீ கள்ளைன்னு சொல்லுவான். உடனே நம்ம எல்லாம் நான் கள்ளந்தான், ஆனா என் பாவம் மன்னிக்கப்பட்டது. அவனுக்கு வாய் தொண்டு கொண்டு அடைச்சாச்சு. இல்ல நான் மோசம். வேதம் சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தால் என்னுடைய பிறப்பிலேயே என்ன இருந்துச்சு, நான் துர்க்குணத்தில் உருவானேன். அப்ப என்னுடைய பிறப்பில் துர்க்குணம் இருந்துச்சு.
பாவம் இருந்துச்சு. என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுகப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுத்தனோ, அன்றைக்கு இயேசு என்னுடைய பாவங்களை மன்னித்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். அந்த இடத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? மறுபடியும் பாருங்க, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. இந்த நிச்சயம் இல்லை என்றால் இவங்க என்ன சொல்லிட்டே இருப்பாங்க தெரியுமா? பாஸ்டர், நான் தகுதி இல்லை பாஸ்டர். சண்டே ஸ்கூல் எடுங்க பிரதர், நான் தகுதி இல்லை பாஸ்டர். ஞானஸ்நானம் எடுங்க பிரதர், நான் தகுதி இல்லை பாஸ்டர். ஒரு குடும்ப ஜபத்துல தலைமை தாங்கி நடத்துங்க, தகுதி இல்லை பாஸ்டர். என் போராட்டம் நிறைஞ்ச இந்த குடும்பத்துல போய் ஜோம் பண்ணுங்க, நான் தகுதி இல்லை பாஸ்டர். என்னைக்குத்தான் தகுதி பெறும்? அல்லேலூயா. வானதூதன் வந்து உன்னை உருட்டி நல்லாக்கணுமோ? அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை என்னுடைய பாவங்களை இயேசு மன்னித்திருக்கிறார் என்ற நிச்சயம் வந்துவிட்டதானால் அவன் சத்துருவை எதிர்கொள்ளுகிற தைரியம் அவனுக்கு கிடைத்து விட்டது. இயேசு சொன்னார்ல, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அதுதான் தைரியம். அவனுக்கு வருகிறான், அவன் வருகிறான், பொல்லாங்கன் வருகிறான், சத்துரு வருகிறான், தீமை செய்கிறவன் வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த நார பயலால ஒன்னும் செய்ய இது மனசிலாச்சு. கைகளை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க. நல்லா இல்லையே ஒருக்கோடு இது அல்லையெങ്കിലും பையான்னு சொன்ன போல நல்லா சொல்லுங்க. அப்போ நேத்து பாதிக்க மேல இந்த மைக்கு என்ன கொஞ்சம் குறவளை பிதிக்கி போட்டு படாத பாடுபட்டு, அது மைக்குக்கு குழப்பம் இல்லை, ஏரியாவுக்கு குழப்பம். அந்த சூழ்நிலை அப்படி அமைஞ்சிட்டு இன்னைக்கு நம்ம நல்லா படிப்போம்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தெளிவா படிப்பிச்சு தான் என்ன விடு. நான் எப்பொழுது என்னுடைய பாவத்தை இயேசு மன்னித்தார் என்ற நிச்சயத்தை இழக்கிறனோ, அப்புறம் எந்த பிரச்சனையையும் என்னால எதிர்கொள்ள முடியாது. நான் யாராக இருப்பேன் தெரியுமா? 40 நாட்களாய் கோலியாத்தின் சத்தத்தை கேட்டு சவுல் தன் அறை வீட்டுக்குள் மறைந்து கொண்டான் இல்லையாம்மா. ஆளாரு ராஜா, கையில என்ன பட்டயம், உடுத்தி இருக்கிறது ராஜவஸ்திரம், தலையிலையோ துப்பி, கிரீடம் கிரீடம். ஆளை பார்த்த உடனே நம்ம ஆறுன்னு சொல்லலாம், ராஜா இவர் தான். ஆளு எங்க? அடுப்பங்கரையில. ஆளங்க தன்னை தகுதி இல்லாதவனாய் கண்டதனாலதான், தன்னால் இயலாதவனாய் கண்டதனாலதான், என்னால் முடியும் என்ற நிச்சயம் இல்லாமல் போக காரணம் தன் ஜீவிதத்தில் தன்னுடைய பாவத்தை தெய்வம் மன்னித்து என்னை பரிசுத்தமாக்கி தகுதிப்படுத்தினார் என்ற நிச்சயம் எனக்கு இல்லாம போனதனால. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கும் இந்த உலகத்துல இந்த நிச்சயத்தோட வாழ்கிற ஒரே ஒரு மனிதன் இயேசுவை ஆராதிக்கிறவன் மட்டும்தான். எவனாலையும் வாழ முடியாது. நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் ஒரு மனுஷனுக்கு வரணும்னா அவன் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுகப்பட்ட ஒருவனாக மட்டும்தான் இருக்க முடியும். எவனாலையும் முடியாது. அதனாலதான் இந்த இயேசுவை நான் ஆராதிப்பதில் ஆமீன் ஸ்தோத்திரம் பெருமிதம் கொள்ளுகிறேன். நான் பாவி அல்ல, இயேசு என் பாவங்களை மன்னித்தார். இந்த நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் அல்லேலூயா
ஹல்லேலூயா. ரியலி வாரே. கொலோசியருக்கு எழுதிய நிருபம் எடுங்க. கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வாக்கியத்தை ஒன்னு வாசிங்க பாருங்க. இருளின் அதிகாரத்தில் 13 14 என்னக்கா வாசிங்க. இருளின் அதிகாரத்தினின்று இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு இந்த வார்த்தையை ஒண்ணு கவனிக்கணும். நம்ம எப்ப பரலோகத்துக்கு போவோம்? அம்மா நம்ம எப்ப போவோம்? என்னைக்கு நம்ம மூக்கில் 2 துண்டி பஞ்சு சொருவனுமோ அண்ணன் இல்லையோ? இல்லைன்னு சொன்னா இயேசு வரணும். ஒன்னு இயேசு வரணும், இல்லைன்னு சொன்னா நம்ம போகணும். அதுக்கு பிறகு நம்ம போகிறது எங்க? இளைப்பாறுகிற இடத்திற்கு. அதுக்கு பேர் என்ன? பரதேசி. பரதேசி அல்ல. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குடி என்ன பார்த்து பரதேசி? ஆமா, நம்ம எல்லாம் பரதேசிகள் தான். அப்போ பவுல் பேதுரு சொல்ற பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. நான் உன்னை பரதேசின்னு சொன்ன உன்னை விசுவாசியா சண்டை பிடிப்பேன். பைபிள் சொல்லுது பரதேசிக்கு எழுதுவதாவது. அதனால பிரச்சனை இல்லை. நல்ல வேளை தப்பிச்சு, நல்ல கொல்ல. நம்ம பரதேசுக்கு போவோம். அப்புறம் பூமியில ஆண்டவர் இயேசு வருவார் 7 வருடங்கள் மத்திய ஆகாசத்துல. அப்புறம் பகிரங்கமா வருவார். 1000 வருஷம் அரசாட்சி. அதுக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு பிறகு புதிய வானம் புதிய பூமி. அங்க போய் நம்ம பரலோகத்துல ஆண்டவரோட. அப்படித்தானே? ஆனா இந்த வார்த்தை அப்ப போவோம்னு சொல்லி இருக்குதா, இப்ப இருக்கிறோம்னு சொல்லி இருக்கா? அந்த வசனத்தை ஒரு முறை கூட படிங்க அம்மா. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. இது எப்ப நடக்க போகுதா? நடந்துருச்சா? நடக்க போகுதா? நடந்துருச்சா? நல்லா படிக்கணும். கொல்லுவோம் நம்ம. நீ இரத்த சாட்சி தான். நம்மை விடுதலையாக்கி அடுத்து தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற. இந்த வார்த்தை கடந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? கடந்த காலம். அப்ப உட்படுத்தி. அப்ப இன்னைக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்ட என்ற மனநிலையில் வாழ்கிற பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்தின் எல்லைக்குள்ளதான் மக்களை இருக்க. எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரிஞ்சு? அக்கா, பெந்தேகோஸ்தன் எல்லைக்குள்ள அல்ல, அசம்பிளிஸ் ஆஃப் கார்டனுடைய எல்லைக்குள்ள அல்ல, ஐபிசியனுடைய எல்லைக்குள்ள அல்ல, ஃபுல் காஸ்பலுடைய எல்லைக்குள்ள அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் எல்லைக்குள்ளே ஆக்கும் உன் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் தெய்வம் வச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசு ஒரு குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பும்போ, ஒரு தேவஜனத்திற்கு விரோதமாய் எழும்பும்போ பதட்டப்பட வேண்டாம் என்று சொல்ல காரணம், ஒருவன் இயேசுவின் இரத்தத்தினால் கழுகப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவனாகி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனை முதலாவது சபைக்குள்ள அல்ல, அவனை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குட்படுத்தினார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரட்சிக்கப்பட்ட உடனே நடக்கிற ப்ராசஸ். இது இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நடக்கிற ப்ராசஸ். இது இயேசுவுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது கிடைக்கிற ப்ராசஸ். இந்த பூமியில் இருக்கும் பொழுதே தேவனுடைய ராஜ்யத்துக்குட்பட்டவர்களா வாழணும், கிறிஸ்தவர்களாய் அல்ல, தேவராஜ்யத்துக்குட்பட்டவர்களா. அதற்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இதை நினைக்குமா சந்தோஷமா இருக்கு இல்லையா சகோதரி? கஷ்டங்கள் இருந்தாலும் ஜீவிதம் தேவராஜ்யத்துக்குட்பட்ட எல்லையில். பாடுகள் அது எல்லா மனிதனுக்கும் உள்ளதானே. மனிதனுடைய பாடுகளே அல்லாமல் வேறே பாடுகள் இல்லை மக்களே. எனக்கும் ஜலதோஷம் வர முடியும். ஆனா ஜீவிதம் எதிலே
தேவனுடைய ராஜ்யத்துக்குட்பட்ட ஜீவிதம். இது எப்ப நடந்து? என்னைக்கோ ஒரு கன்வென்ஷன்ல என் இயேசுவுக்காக வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு நம்ம கை உயர்த்தணும் இல்லையா? அண்ணன் நடந்து. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம்னு சொன்னிய இல்லையானே, அண்ணன் நடந்து. ஜீவன் இருக்கிறது வரையிலும் இந்த இயேசுவுக்காக வாழ்வோம்னு சொன்னோம் இல்லையா? அண்ணன் நடந்து தங்கச்சி. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். அவரே என் இரட்சகர், அவரே என் மீட்பர், அவரே என் ராஜா. நீ என்னைக்கு நீ சொன்னியோ அன்றைக்கு இருளின் ராஜ்யத்தின் எல்லையில் இருந்து தெய்வம் உன்னை தேவ ராஜ்யத்தின் எல்லைக்குள்ள கொண்டு நிறுத்தினார். அதனாலே ஆக்கும் பிசாசு எம்புடு கழிச்ச பிறகும் உன் குடும்பத்தை ஒண்ணும் செய்ய முடியாதது. செல்லவனே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜோர கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பாக்க. அல்லேலூயா. ஆமென். ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு ஆணித்தரமா சொல்ல முடியும், நான் எந்த எல்லைக்குள் வாழ்கிறேன்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஆலயத்தில் வந்து தெய்வத்தை ஆராதிக்கும்போ ஆண்டவர் இட்லி தந்தார், தோசை தந்தார், சட்னி தந்தார், தெங்கு தந்தார், அப்புறம் தந்தார், ஒட்டுகர தந்தார். இதெல்லாம் ஆண்டவரை நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி. எண்ணி எடுத்துக்கிடும். காலத்தை 1 கோடி, மத்தைக்கு மத்தியானம் 1 கோடி, சாயந்தரம் 1 கோடி, ராத்திரி 1 கோடி. இதுக்கு இடையில இடக்கி பல கோடிகள். உட்கார்ந்து 10 நிமிஷம் ஜெபம் பண்ண மாட்டேன், இருக்கட்டப்பா 1 கோடி. அல்லேலூயா. இது ஒட்டுக்கரைக்கு ரப்பர் சீட்டுக்கு அல்ல நன்றி சொல்ல வேண்டியது. ஜீவனோடு இருக்கும் பொழுதே, இந்த பூமியில் ஜீவனோடு இருக்கும் பொழுதே நம்முடைய ராஜ்யத்திற்கு என்னை உட்படுத்தினீர் பாரும். அதற்கு வேண்டி அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை புரிய முடியுதுன்னே? அல்லேலூயா. நன்றி சொல்ல வேண்டியது டாக்டர் ஆனதுக்கு அல்ல, ரட்சிக்கப்படாதவன் டாக்டர் ஆன. வீடு வச்சதுக்கு அல்ல, ரட்சிக்கப்படாதவனும் வீடு வச்சான். ஏரோப்ளைன் வாங்கினதுலயோ ஏறினதுனாலே அல்ல, ரட்சிக்கப்படாதவன் தான் கூடுவலி ஏரோப்ளைன் வச்சிருக்கான். அதல்ல காரியம். என்னிடத்தில் இருக்கிற பாவ மன்னிப்பு நிச்சயம் அவனிடத்தில் இல்லையே. இந்த பூமியில் இருக்கும் பொழுதே என்னையும் என் குடும்பத்தையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின என் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேருக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? இந்த பாக்கியம் ஒருத்தனுக்கும் கிடையாது. வேதம் சுமக்கிற தெய்வ மக்களுக்கு மட்டும்தான், எவனுக்கும் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளைக்கு மட்டும்தான், எவனுக்கும் கிடையாது. 1000 வருஷங்கள் வாழ்ந்தால் ரட்சிக்கப்பட்ட ஒருவனுக்கு மட்டும்தான் ஜீவனோடு இருக்கும் பொழுதே தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்ட ஒரு ஜீவிதம். அல்லேலூயா. பாடுகள் வந்துச்சு இல்லையாக்கா? ஜெயிக்கலையே. பலகீனங்கள் வந்துச்சு, மேற்கொள்ளவில்லையே. ஜெயமா நடத்துறாருல. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அது ஒரு தேவ பிள்ளைகளுக்கே உரிய அனுபவம். அவர்களுக்குள்ள தான் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். அவர்களுக்குள்ள தான் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குட்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் யாருக்குள் இருக்குமோ அவன் மனசுல, அவன் இருதயத்துல எப்பொழுதுமே ரட்சிப்பின் சந்தோஷம் நிரம்பி இருக்கும். இப்ப பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல வந்தா அவங்க மகிழ்ச்சியாவே இருப்பாங்க. இருக்குதோ இல்லையா, அது ஒரு மேட்டரே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் அவ்வளவு பேரின்பம், அவ்வளவு மகிழ்ச்சி. தேவ சமூகம்னா இந்த பேதுரு சொல்லுவார்ல, நம்ம இங்கேயே இருந்துருவோமா? அதானே சொல்லுங்க, நம்ம இங்கேயே இருந்துருவோமா?
நம்ம இங்கே இருந்த எவ்வளவு நல்லா இருக்கும்னு தெய்வ சமூகத்தை குறித்து அந்த நாட்டம். அது யாருக்குரியது? ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பின் நிச்சயம் உள்ளவர்களுக்குரிய. இன்னைக்கு ராத்திரி எல்லா தெய்வ பிள்ளைகளுக்குள்ளும் ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிட்டார், நான் பரிசுத்தவான் அப்படிங்கிற நிச்சயம் இருக்கு. அல்லேலூயா. ஒரு தடவை கேரளா பார்டர் பாரசாலை பக்கத்தில் லைவ்ல கேட்குறாங்க, வேற வழியில் சொல்லித்தான் ஆகணும். நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போனேன். இத மாதிரி கன்வென்ஷன் திறந்த வெளி கூடுகை. அப்ப மேடையில் ஒரு 10-15 போல பாஸ்டர்மார் உண்டாருந்து. மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன் சொன்ன. இது தப்பா சரியா? தப்பாமா? மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன தப்பா சரியா? சரிதானே? அவனை கஷ்ட காலத்துக்கு இதுல 2 பேர் இருந்தான். அவனை பரிசுத்தவான் சென்ன உடனே அவனை சகிக்க முடியல, சிரிச்சிட்டான். அவனை கஷ்ட காலம் என்ன 1/2 மணிக்கூர் அவனை என்ன கொண்டு முடிஞ்ச அளவுக்கு உரிச்சு தொங்க விட்டு கரைக்கு அறுத்தப்பட தான் அடுத்த வேலை. ஏன் தெரியுமா? பாஸ்டர் ஆகுவது 2வது, பெந்தேகோஸ்துகார் ஆகுவது 2வது. என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் எனக்குள் எப்ப வருமோ நான் பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் மாறிவிடுகிறேன். ஆண்டவர் இயேசு யாரை சேர்க்க வருகிறார்? பரிசுத்தவான்களை சேர்க்க. அப்ப பரிசுத்தவான் ஒரு ஆகணும்னா இயேசுவின் இரத்தத்தினால் என்ன செய்யணும்? கழுகப்படணும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் உண்டாகணும். ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதானால் இந்த தேசத்தில் கர்த்தர் கொடுத்த பரிசுத்தவான்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப நான் யாருக்கு வாழ்த்து சொன்னேன்? இருந்தாலும் எனக்குன்னு நீ சொல்லல பாத்தியா? இந்த ராத்திரி யாருக்கு வாழ்த்து சொன்னேன்? எனக்கு. அப்படி சொல்லணும். பரிசுத்தமான யாருக்கோ? நான் பரிசுத்தவான். நான் யாருக்கு சொன்னேன்? தெய்வம் எனக்கு சொன்னேன். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் எப்ப எனக்குள்ள இருக்குமோ எனக்கு ஒரு தைரியம் உண்டு, நானும் பரிசுத்தவானில் ஒருவன். எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? அல்லேலூயா. இந்த தைரியம் உனக்குள் இருக்குமானால் எந்த சத்துருவை நீ எதிர்கொள்ளுவாய்? தொட முடியாது, தொட முடியாது. தொட்டு பார்க்கட்டுமா? அவனுடையது ஒன்று உன்னிடத்தில் இருந்தால் மட்டும்தான் உன் குடும்பத்திற்குள் அவகாசம். அவனுடையது ஒன்று நம் எல்லைக்குள் இருந்தால் மட்டும்தான் அவகாசம். அல்லாத பட்சத்தில் இயேசு சொன்னார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லையடா. தெய்வம் என்னை பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென். நம்ம கண்ணுல கண்ணீர் வர வேண்டியது பச்சை வீட்டுக்கோ வாங்கின காருக்கோ அல்ல. பாவிகள் இருளின் ராஜ்யத்தில் இருந்து நம்மை வெளிப்பட பண்ணி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின தெய்வம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த தெளிவருந்து நேற்றைக்கு நம்ம வாசிச்சோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 1:2 படிங்கக்கா. 1 கொரிந்தியர் 1:2. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற, அந்த வார்த்தையை கவனிங்க, எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, எங்கும் வெண்டலிகோட்லையும், எங்கும் அண்டூர்லையும், எங்கும் கொலசேகரத்திலையும், எங்கும் மலவிளையிலையும், எங்கும் அழகிய மண்டபத்திலையும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் அவர் சொல்லுகிறார் பரிசுத்தவான்கள் என்று. ஆவியோடு உண்மையோடும்
தெய்வத்தை தொழுது கொள்ளுகிற மக்களுக்கு பவுல் கொடுத்த பேர் என்ன? பரிசுத்தவான். அல்லேலூயா. பரிசுத்தவான். பெந்தேகோஸ்துக்காரன் இல்ல மக்களே, பரிசுத்தவான். அதனாலதான் தம்மில் பேசும்போது ஞானமா பேசணும், தம்மில் பேசும்போது கனம் பண்ணி பேசணும், தம்மில் பேசும்போது ஜாக்கிரதையாய் பேசணும். நீதிமானை பகைக்கிறவர்கள் தேவனுக்கு முன் குற்றவாளிகள் ஆவார்கள். நல்லா இல்ல? உங்களுக்கு இந்த பிரசங்கம் பிடிக்கலையோ? வேற ரெக்கார்டு போடட்டா? மகளே கலங்காதே, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆனந்து கிட்ட 50 ரூபாய் நான் கடன் வாங்கினா நான் ஆனந்துக்கு அடிமை. எனக்கிட்ட இந்த தம்பி ஆனந்து 50 ரூபாய் கடன் வாங்கினா எனக்கு ஆனந்த அடிமை. அவனுக்கு நான் அன்பை தவிர வேறொன்றுக்கும் கடன்படாதிருந்தால் என்றைக்கும் அவனுக்கு முன்னின்று பேசுவதற்கு தைரியமானவர். இதுதான் சத்துருவுக்கு முன்ன, இதுதான் சத்துருவுக்கு முன்ன. இயேசு என் பாவத்தை மன்னித்தார், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன், இந்த நிச்சயம் இருக்குமானால் நீ சொல்லிட்டு போகலாம். அதுக்கு வரம் ஒண்ணும் வேண்டாம், இந்த வரம் போரும். நான் பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்ற வரம். அல்லேலூயா. இதுக்கு எக்ஸ்ட்ரா வரம் ஒண்ணும் வேண்டாம். கிருபை உள்ளவர்களுக்கு அல்ல அவன் பயன்படுவது, பரிசுத்தம் உள்ளவனுக்குத்தான் பிசாசு பயப்படுவான். பைபிள் என்ன சொல்லுது? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பயனுள்ளது. பாஸ்டர் செய்வதும் அல்ல, மூப்பனார் செய்வதும் அல்ல, இறந்து போனவர் அல்ல, சபையின் மூப்பனுக்கு. உங்களை மனசிலாவல்ல, மூத்த விசுவாசி அல்ல, நீதிமான் பரிசுத்தமாக்கப்பட்டவன். நீதிமான் செய்யும் முக்கியமான வேண்டுதல். 30 வருஷமோ 50 வருஷமோ 5 நாளோ அனுபவம் இருக்கலாம். ஜெபிக்கிறவன் பரிசுத்தம் உள்ளவன் ஆனால் சத்துரு அவனுக்கு முன்ன நிக்காது, உலகம் அவனுக்கு முன்ன நிக்காது, சாசின் வல்லமைகள் அவனுக்கு முன்ன நிக்காது, மந்திரவாதம் அவனுக்கு முன்ன நிக்காது. சகோதரி, அல்லேலூயா. அவனுக்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. கர்த்தர் நம்மை ஒரு எல்லைக்குள் கொண்டு நிறுத்தினார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குட்படுத்தப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை படிப்போமா? பாவையன அடுத்த வசனம் படிக்க. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகும் என்றல்ல, உண்டாயிருக்கிறது. ஆல்ரெடி ஆயிருச்சு. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கல்ல, அப்பவே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிச்சயம் இன்னைக்கு உங்களுக்குள்ள உருவாகுமானால் கடைசியில் அடுத்த ஜெப நேரம் இந்த இடம் அக்கினியா இருக்கும். சவுண்ட் ஒன்னும் போடண்டா. இந்த நிச்சயம் ஒரு பிள்ளைக்குள்ள இருக்குமானால் அவனுக்குள்ள அந்த எனர்ஜி இருக்கும். ஹல்லேலூயா. அவன் துதிக்காமல் இருக்க முடியுமானே? ஆராதிக்காமல் இருக்க அது எனர்ஜி இல்லைண்ணே. ஆண்டவர் என்னை மன்னித்து பரிசுத்தமாக்கினார். நான் ஒரு பரிசுத்தவன், இயேசுவால் பரிசுத்தமாக்கப்பட்டவன். எல்லா வாரமும் அல்ல பரிசுத்தமாக்கப்பட்டது, ஒருதே தரம் என் பாவங்களை மன்னித்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிச்சயம் இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன நிச்சயம் பாருங்க, பைபிள்ல நிச்சயம் இல்லாம ஜோம் பண்ணவங்க இருக்காங்க, பார்த்திருக்கீங்களா?
யோனாவின் புஸ்தகம் எடுங்க. யோனாவின் புஸ்தகம், யோனாவின் புஸ்தகம், யோனாவின் புஸ்தகத்துல அது எங்க இருக்கு? இங்க இருந்து காணல. 1000 நன்றி அக்கா. இங்கே என்னதான் இருந்து நான் சாயங்காலம் கண்டேன், அதுக்கு இடையிலே காண. யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வாக்கியமும் 9ஆம் வாக்கியத்தை ஒண்ணு படிங்க. மனுஷரும் மிருகங்களும். யோனாவின் நினிவேயின் ஜனங்கள் எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்றாங்க. என்ன தீர்மானம்? மனுஷரும் மிருகங்களும் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம்தம் பொல்லாத வழியையும் தம்தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள் யாருக்கு தெரியும்? அடிச்சு விடு. முந்தின வசனத்திலே ராஜாவின் கட்டளை என்ன? எல்லாரும் அவரவர் தம் தம் தெய்வத்தை நோக்கி கூப்பிடணும். 2, எல்லாரும் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஒன்னு ஜெபம் பண்ணணும், 2வது மனம் திரும்பணும். ஆனா அடுத்த வார்த்தை வருது, யாருக்கு தெரியும்? அடுத்து யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு. கன்ஃபார்ம் இல்லை, ஒருவேளை. எப்படி 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 எரி கிடைச்சா கிடைக்கட்டும். சில ஆட்கள் மாங்காய் எறிஞ்ச ஒரு லோடு சல்லி அப்புறத்து விலைக்கு போகும், ஆனா ஒரு மாங்காய் இங்க வராது. நல்ல ஜெபம் பண்ணிட்டு கிடைக்கல என்ன சொல்லுவாங்க? எனக்கு அப்பளே தெரியும், நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி எங்க கிடைக்கும்? பாத்தீங்களா? கட்டளை என்ன? எல்லாரும் ஜெபம் பண்ணணும். கட்டளை என்ன? எல்லாரும் மனம் திரும்பணும். ஆனா கட்டளை ஏற்றினவனுக்கு என்ன நிச்சயம் இல்லை? என் பாவம் மன்னிக்கப்படும், நான் காப்பாற்றப்படுவேன், என் விடுதலை குடும்பத்தில் வரும், எந்த நிச்சயம் இல்லை. என்ன ஒருவேளை யாருக்கு தெரியும்? ஒருவேளை நாம் அழிந்து போகாதபடிக்கு தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். ஒரு அல்லேலூயா. இப்படி அல்ல நம்முடைய ஜீவிதம். ஜெபம் பண்ணி பாப்பம், கிடைச்சா கிடைக்கட்டும். ஞானஸ்நானம் தானே எடுத்து பாப்பம், வந்தா வரட்டும். ஒரு திருவிருந்து தானே கிடைக்கட்டு பாப்பம். சபைக்குத்தான பெய் பாப்பமே, நிச்சயம் வேணும். என் பாவத்தை இயேசு மன்னித்தார். சகோதரா, இந்த நிச்சயம் இல்லாத ஒருவன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணுகிறவன். இந்த நிச்சயம் இல்லாத ஒருவர் லட்சியம் இல்லாமல் ஓடுகிறவர்கள். இவர்கள் கடைசியில் ஒன்றும் பெறப்போகிறதில்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நிச்சயத்துல தான் இன்னைக்கு ராத்திரி உங்க பிரச்சனைகளை நீங்க ஒண்ணும் இல்லாமல் ஆக்க போறீங்க. அல்லேலூயா. சாசுனுடைய தந்திரம் தேவ ஜனங்களை பலனற்றவர்களாக்குவது. சாசுனுடைய 2வது தந்திரம் ஆயுதமற்றவர்களாக்குவது. அதாவது சவுல் காலத்துல பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கும். அதிலே யோனத்தானின் கையிலும் சவுலின் கையிலும் அல்லாமல் வேறு ஒருவரிடத்திலும் என்ன இல்லை? யுத்த ஆயுதங்கள் இல்லை. இல்லாமல் இருக்கும்படி பெலிஸ்தியர்கள் பார்த்து கொண்டார்கள். இப்ப நம்ம கவனிக்கணும், பிசாசுக்கு தெரியும் தெய்வ ஜனத்தின் கையில் ஆயுதம் இருக்கப்படாது. அழைப்பு ஒரு ஆயுதமாக்கும். அல்லேலூயா. ஆமா, அழைப்பு ஒரு ஆயுதம். அழைக்கப்பட்டவரை குறித்த, அழைத்தவரை குறித்த அறிவு ஒரு ஆயுதம். மனம் திரும்புதலை குறித்த நிச்சயம் ஒரு ஆயுதம். என் பாவங்களை இயேசு மன்னித்தார்,
நான் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒருவன் என்ற நிச்சயம் ஒரு ஆயுதம். அல்லேலூயா. அதனாலதான் ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்லுது. அதனாலதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுது. அதனாலதான் மனம் திரும்புங்கன்னு சொல்லுகிறது. கிறிஸ்தவனாவதற்கு வேண்டி இது ஒண்ணு செய்யண்டா, கிறிஸ்துவுக்குள்ளாக இதை செய்யணும். இருளின் ராஜ்யத்தில் இருந்து விடுபட இதை செய்யணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குட்பட இதை செய்யணும். எனக்கும் உனக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயம் வேணும். அது இயேசுவால மட்டும்தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் சொல்லும்போ நியாயப்பிரமாணத்தினாலே கொஞ்சம் குறைய எல்லா பாவங்களும் என்ன செய்யும்? நிவர்த்தியாக்கப்படும். அந்த வார்த்தையை நீங்க படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் குறைய, கொஞ்சம் குறைய. ஆனா புதிய ஏற்பாட்டில் பரிபூரண பரிபூரண பரிசுத்தமாக்கப்படுதல். அதுதான் தெய்வம் நமக்கு தந்த பாக்கியம். இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை சகோதரா. இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி. இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் அவரை பின்பற்றுகிற ஒரு மனிதனுக்கு மட்டுமே உரியது. பிரைஸ் தி லார்ட். சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? மணி என்னாச்சு? 8:47 நிமிஷம். இனி 13 நிமிஷம் கிடக்கு. 2 வசனம் படிங்க. ஒன்றிலீம செய்யு 1ஆம் அதிகாரம் 15-16 வாக்கியங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15-16 வாக்கியங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இது யாருடைய வார்த்தை? இது யார் எழுதுறார்? பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாய் எழுதுறார். அதிலே பவுல் சொல்லுகிறார், பாவியிலும் பிரதான பாவி நான். அல்லேலூயா. என்ன, இயேசுவை உலகத்தில் ஒருவரும் பேசக்கூடாது என்கிற உரிமை தடுக்கும் உரிமை பெற்ற மனுஷன் இவன். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறவர்களை தண்டிக்கும் அதிகாரத்தை அரசினால் பெற்றவர். அக்காலங்களிலே அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லுகிறார், பாவியிலும் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார். அதே மனுஷன் அடுத்த வசனத்திலே கடைசி வார்த்தையை சொல்லுவார். அடுத்த வசனம் படிங்க. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நேடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். கடைசி வார்த்தையை சொல்லுங்க, இரக்கம் பெற்றேன். நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 15வது வசனத்தின் கடைசி வார்த்தை என்ன? பாவியிலும் பிரதான பாவி நான். 16ஆம் வசனத்தினுடைய ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன? அப்படி இருந்தும். 16ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை என்ன? இரக்கம் பெற்றேன். தன் மனதில் இரக்கம் பெற்றேன் என்ற நிச்சயம் இருந்த. அல்லேலூயா. அதனாலதான் அந்த மனிதன் தேசத்தை அசைக்கிறவனாயிருந்தான். அந்த மனிதனுடைய எழுத்துக்கள் இன்றைக்கும் ஜனங்களை அசைக்கிறது. அந்த மனிதனின் உருமால்கள் அற்புதங்களை செய்தன. அந்த மனிதனுடைய பெயரை கேட்ட பொழுது தேசத்திற்கு பயம் உண்டாயிற்று. அந்த மனிதனுடைய வார்த்தைகள் தேசத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. எதனால? நான் இரக்கம் பெற்றவன் என்ற நிச்சயம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் என்ன செய்தேன்? இரக்கம் பெற்றேன். நான் இரக்கம் பெற்றேன். என்ன இரக்கம்? என் பாவங்களை இயேசு மன்னித்து
தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அதனால தான் சொல்லுவேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். அவரை அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு வேறே ஒரு நாமம் கொடுக்கப்படுவது இல்லை. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரா. பரிசுத்தம் உள்ள ஒருவரால் மட்டுமே பாவியை மன்னிக்க முடியும். பரிசுத்தம் உள்ள ஒருவரால் மட்டுமே பரிசுத்தமாக்க முடியும். அல்லேலூயா. இந்த நிச்சயம்தான் நம்முடைய வெற்றி. அல்லேலூயா. என் பாவங்களை கர்த்தர் என்ன செய்தார்? மன்னித்தார். மன்னித்தார். இனி நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, ஒருவேளை இதுவரையில் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காமல் பாவமே பிரதானம் என்று நினைத்து வாழ்வீர்கள். ஆனால் இன்று சொல்லுகிறேன், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். சாத்தானுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அக்கினி கடல் அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை இன்று ராத்திரியில், ஐயா, இந்த பாவத்தில் இருந்து வெளியே வர விரும்புகிறேன், இந்த பாவம் என் சிரசின் மேல் சாபமாய் நிற்கிறது என்று சொல்வீர்களானால், ஒரே வார்த்தை, ஒரு மனுஷன் என் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட்டால் அவன் கர்த்தரிடத்திலே இரக்கம் பெறுவான். அந்த வார்த்தையை அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார் இல்லையா, நான் இரக்கம் பெற்றேன். அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் என்ன செய்தேன்? இந்த இரக்கம் எப்படி கிடைச்சது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. நான் என்னைக்கு என் பாவத்தை ஏசப்பா முன்னாடி, ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டு நான் விடுவதற்கு தீர்மானிச்சோனோ, அப்ப கிடைச்சி எனக்கு இரக்கம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இரக்கம். ராமே என்ன கிடைச்சி? வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைச்சது என்ன? இரக்கம். அதனாலதான் அவர்களை கானானுக்கு நடத்தினார், ஆரோக்கியமா நடத்தினார். இரக்கம் பெறணும். அல்லேலூயா. சத்துருவின் கையில ஒரு நாளும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமா, என் பாவம் மன்னிக்கப்படும். எல்லா தெய்வ மக்களும் நான் பாவி என்ற மனநிலையோடு வாழக்கூடாது. நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்ற நிச்சயத்தோட வாழணும். ஆராதிக்க வரும்போ நன்றி உணர்வோடு நிற்கிற ஒன்று, சப்பா என் பாவத்தை நீங்க மன்னிச்சீங்க. ஆமா, அந்த உணர்வு இல்லை என்றால் இந்த பலிபீடத்தில் எவனும் நிற்க முடியாது. அந்த உணர்வு இல்லை என்றால் ஒரு நாளும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அந்த உணர்வு இல்லை என்றால் வசனத்திற்கு கீழ்ப்படிய முடியாது. அந்த உணர்வு இல்லை என்றால் சத்துருவை எதிர்கொள்ள முடியாது. இன்றைக்கு ராத்திரியில் நம்முடைய மிக பிரதானமான ஆயுதம், இயேசு என்னை என் பாவங்களை மன்னித்தார் என்ற நிச்சயம். அல்லேலூயா. எத்தனை தூரம் சவாலோடு சத்துருவன் குடும்பத்திற்கு நின்றாலும், முன்னாடி கதை படிச்சிருக்கீங்களா? ஏதோ ஒரு புலிய ஒரு பாட்டியம்மா முறம், நீங்க கதை படிச்சிருக்க, நீ வாத்தியார் தானே சொல்லடே. ஒரு பாட்டியம்மா என்ன செய்யாது, என்ன சிந்திச்சான், நம்ம ஊர்ல சொலவு, எங்க ஊர்ல, உங்க ஊர்ல முறம், முறத்தால் அடிச்சு புலிய துரத்திட்டாங்களாம். ஆமா, அப்படி எப்பமோ எங்கேயோ ஒரு கதை பிள்ளை படிச்சிருக்கேன். நீ படிச்சிருக்க? தமிழ் இல்லையம்மா, அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, யாரோ எப்பமோ படிச்சு கொடுத்த ஞாபகம் எனக்கு. நம்ம கையில் இருக்கிற ஆயுதம் அதுதான். அது துப்பாக்கியா வட்டியத்தியாங்கிறதெல்லாம் மேட்டர். நம்மள இருக்கிற மனதில தான் சத்துருவை எதிர்க்கும் ஆயுதம். அதனாலதான் தெய்வ மக்கள் சண்டையிட நிக்கிறது இல்லை. அவன் ஆல்ரெடி அந்த அந்த ஆயுதம் அவனை தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாகுதலின் ஆயுதம். அவனுக்கு சண்டையிடணும்னோ, வழக்காடணும்னோ, வெட்டுகத்தி எடுக்கணும், கோடாலிம்பி காசின் தேடணும்னோ விஷயம் ஒன்றும் கிடையாது.
சத்துருவை மேற்கொள்ளுவதற்கு அவன் மேல் ஆண்டவர் தரிப்பித்திருக்கிற பரிசுத்த ஒரு வஸ்திரம் இருக்கு இல்லையாம்மா, அதுதான்டா. தெய்வ கிருபையில போய் நெல்லு. ஒரு தடவை ஒரு பிசாசு பயங்கரமா ஆடிட்டு இருந்தது. அப்ப நான் இருப்பேன் போக மாட்டேன், அது எப்பவும் சொல்ல கிராமர் தான் சொல்லிச்சு. அப்ப நான் சொன்னேன், அந்த பிசாசு பிடிச்ச பிள்ளை இனி மெலியதுக்கு இல்ல ஆனந்து, பாவியிலும் பிரதான பாவி நாயின்னு சொன்ன போல மெலிவிலும் பிரதான மெலிவாக்காது. அப்போ ஏன்னா பக்கத்துல ஜோம் பண்ணிட்டு இருந்த ஒரு 10 பேர் போல புண்டார். அதுல ஒரு சகோதரி நல்ல புசு புசுன்னு கொளுத்த பசுக்கள் நதியில் இருந்து ஏறி வர கண்டேன் அப்படி இருந்தில்லையா, அது போல அவன் நான் பிசாசுகிட்ட காட்டேன், பாவ நீ ரொம்ப நாள் அதை போட்டு கஷ்டப்படுத்தினேன், நீ ஒரு காரியம் செய், இன்னேரு என்கிட்ட வருத்தி நிற்கா 7 ஊருக்கு தேவை, நீ 5-6 நாள் விழுவிட்டப்போ இவ்வளவு கொஞ்சம் ரட்சப்படட்டு இல்லையா மகா, நம்மால முடிஞ்ச ஒரு ஸ்மால் ஆபரேஷன். நான் அதுகிட்ட சொன்னேன். அவ பார்க்க நல்ல புச்சு புச்சுன்னு இருந்தா, ஒன்னே இல்லை. அப்ப நான் சொன்னேன், இவ வேண்டாம் அவளுகிட்ட, நீ 10 நாள் அவள்கிட்ட போய் இவ்வளவு ஒரு 10 நாள் ரெஸ்ட் கொடு. உடனே என்ன சொல்லிச்சு, சொல்ல முடியாது, அப்ப இயேசுப்பா பிள்ளை இல்லையா? யார சொன்ன, யாரல்ல பெர்மிஷன் கொடுத்தேன், யாரல்ல. என்ன சொல்லிச்சு தெரியுமா, அவ இயேசுப்பா பிள்ளை இல்லையா? ஏன் அவளுக்கு தெய்வம் கொடுத்த ஒரு வஸ்திரம் உண்டடே, அது பரிசுத்த வஸ்திரம். அதனாலதான் தெய்வ மக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஜீவித சுத்தம் காக்கணும், அது பரிசுத்த வஸ்திரம். அல்லேலூயா. அதாவது தெய்வ மனுஷனாகிய தானியேல் யூதா தேசத்தில் காத்த பரிசுத்தத்தை பாபிலோன் தேசத்திலையும் காத்தார் இல்லையாம்மா. ஆனா பாபிலோனியர்களை கடிச்சு தின்ன சிங்கத்துக்கு தானியேலை கொடுத்தப்ப வேண்டாம். அரசாங்கத்துல வேலை செய்கிற தானியேல் புசு புசா இருந்திருப்பார் இல்லையா? ஆனா அந்த மனுஷன் பெரிய புசு புசு இருப்பார், அடிக்கடி வாசம் இருப்பார் இல்லையா? இருந்தாலும் சாப்பிட்டது ராமையின் தோத்திரம் அரண்மனை சாப்பாடு இல்லையா? அரசாங்கத்தில் பெரிய உன்னதமானவர். சிங்கத்துக்கு கொடுத்தப்போ அது சொல்லிச்சு, நோ, இவனை தின்ன மாட்டேன். ஏன்? இவன் உள்ள போய் கிடந்து பயங்கர புட் அலர்ஜியை கொண்டாருவாய், புட் பாய்சன் ஆகி போகும், 4-5-6 பேர் வருவினும். ஹல்லேலூயா. இந்த சிங்கத்துக்கு இவனை கொடுத்தப்ப வேண்டாம், அதுக்கு தெரியும் இவனை நமக்கு தொட முடியாது, இவனை தெய்வம் எனக்கு தரல, அவனை தொட முடியாது, அவர் ராஜ்யத்திற்குட்பட்ட பிள்ளையாக்கு. அல்லேலூயா. அதுதானே யோபுனுடைய வீட்டு பக்கம், நீ இந்த ஊரு பேர் மறந்து வச்சு, பெண்டலி ஓட்டு வழியா பிசாசு போயிருக்காங்க. போயிட்டு ஆண்டவர் வயற்கிளம்பியில வச்சு சந்திச்சாரு. அப்ப மெண்டலி ஓட்டு வழியா வந்த பிசாச ஆண்டவர் கேட்டா, நீ எங்கோடி வார? அது நான் மெண்டலியோடு வழி சித்திரங்கோடு வந்து அந்த கிரஷர் எல்லாம் தாண்டி வந்தேன். வீடங்க மன்னிச்சுக்க. பெண்டலியோட்டில் உள்ள ஒரு ஆளுக்கு பேரு சொல்லுங்க. யாருடே? அவன் வெண்டலியோடு தானா? அவனை பேர் சொல்லு, உன் வீட்டாரை இவன் சத்துரு அவ சொல்லுமக்கா. ஓ, இவ்வளவு மெதுவா சொல்லுவியோ? தாழ்மையா இருக்குமோ? மக்களை பேர் சொல்லு. ஆஸ்மிகாவா? இனி கேட்க மாட்டேன். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், ஆஸ்மிகாளுக்கு வீட்டு பக்கம் போனியோன்னு இப்படிதாங்க கேட்டார். யோபுவின் வீட்டின் மேல் கவனம். உடனே அடுத்த வார்த்தை என்ன சொன்னான் தெரியுமா? விருதாவாகவா நம் தெய்வத்தை சேவிக்கிறான் இல்லையா மக்களே? அந்த வார்த்தை காலையில் எழும்பி லேலுயாங்கிற சத்தம் கேட்கலையா? ராத்திரி நடுஜாமத்தில் எழும்பி இயேசுவேன்னு கூப்பிட்டான். விருதாவாகவா கர்த்தரை சேவிக்கிறான், நீ வேலி அடைக்கவில்லையோ? உலகத்தை சுற்றி வந்த சத்துருவுக்கு யோபுவின் எல்லைக்குள் போக முடியல இல்லையாடா? இல்லையா மக்களே? பின்ன எதுக்கடா இந்த ஆத்மீகம்? பின்ன எதுக்கடா இந்த ரட்சிப்பு? பின்ன எதுக்கடா இந்த அபிஷேகம்?
பின்ன எதுக்கடா இந்த அபிஷேகம், பின்ன எதுக்கடா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, பின்ன எதுக்கடா இந்த பரிசுத்த ஜீவிதம்? ஹல்லேலூயா. இப்ப ரட்சிப்பிலே சந்தோஷம் இருக்குமானால் ஒரு கணம் கரம் தட்டி நீ தெய்வத்தை துதிப்பாக்கலாம். இது ரட்சிக்கப்பட்ட தலைமுறை. உடரவதுனிமியாம் தலவகதுரியாலமோஷ் அத்தல் பவுடராதனாகடகத்துரியாலமோடி திமக்கத்தரவலமோடிரியால உடிரிபுதிரிவலமோஷி. இன்றைக்கு ராத்திரி சில குடும்பங்களிலே அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுகிறது. உடரவத்திரவலமோஷி ஹல்லேலூயா. விருதாவாகவா அவன் கர்த்தரை சேவிக்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரியில் நிச்சயம், என்ன நிச்சயம்? என் பாவங்களை இயேசு மன்னித்தார். மக்களே, பரிசுத்தவான், பரிசுத்தவான். ஹல்லேலூயா. பெரிய பாஸ்டரா சின்ன பாஸ்டரா, அனுபவம் உள்ளவரா அனுபவம் இல்லாதவரா, இதெல்லடா உன்னை சத்துருவுக்கு முன்ன நிக்க வைக்கிறது. நீ பரிசுத்தவான் என்று சொல்லுகிற நிச்சயம் உனக்கு மறந்துடாது. அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி இந்த நிச்சயத்தை ஒன்று உறுதிப்படுத்தி இந்த இடத்தை விட்டு வெளியே போகணும். எழும்போமா? இதுவரையிலும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல தெய்வத்தினுடைய வசனங்களுக்கு அர்ப்பணித்து பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெறாமல் இருக்கிற எவரேனும் என்னுடைய சத்தத்தை கேட்டார், இன்றைக்கு ராத்திரி என்னுடைய ஜீவிதத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குட்படும்படி. அல்லேலூயா.